great directors, students of this university, particularly friends from media and press. It's really a great experience for me to stand before you. Because this is the answer of this university. I have spoken many meetings, addresses many meetings, in the same capacity in the hall. Then there were guests like Honorable Prime Minister, speakers, Finance Minister. Now finally we have our Health Minister here. So I am personally thankful. Honorable Health Minister Professor Garden, when I contested 2014 Lok Sabha election, with the hard press of time, you were giving me a day for campaign for 24 election parliament. Thanks for when you deliver in future, you may not understand all. Things are changing. From morning, early morning, till now when you come to this hall, how you are engaged with the guidance of the religious people, how serious you are talking to them, and they are also equally responding, and they decide themselves to next time. We will do them. That's what I feel. இந்து மதம் என்றாலே ஆன்மீகம் உடன் வருமே. ஆன்மீகம் உடன் வருமே. ஆன்மீகம் என்றாலே ஆதிகள் பின்தொடரும். ஆதிமனம் என்றாலே ஆன்மீகம் என்றாலே ஆதிகள் பின்தொடரும். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக எழுதினத்தும் இந்த ஆறாம் அனைத்து உலக செயல் சித்தாந்த மாநாடு இது. மாநாட்டு செய்தி ஒன்றை மனதில் பதித்திருவி. இந்து மதம் என்றாலே ஏராளமாய் பேசுவதை நானும் பார்க்கிறோம், நகரும் செல்கின்றோம். இஸ் மை ஃபீலிங். ஐ டோன்ட் கெட் யுவர் ஃபீலிங். இந்து மதம் என்றாலே ஏராளமாய் பேசுவதை நாளும் பார்க்கின்றோம், நகர்ந்து செல்கின்றோம். இந்து மக்கள் நீங்களே இணைந்து செயல்படுவீர். இது பல மீனிங் இருக்கு. இந்து மக்கள் நீங்களே இணைந்து செயல்படுவீர். இந்துக்களே ஒன்றுபடுத்தல். சைவ சித்தாந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு வருகை கொண்டிருக்கின்ற மேதகு ஆளுநர் போற்றுக்குரிய குன்றக்குடி மகாசங்கரன் அவர்கள், போற்றுக்குரிய மதுரையாள மகாசங்கரன் அவர்கள், ஐநார் நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய மலேசிய திருநாட்டின் மகாமணியின் கோயிலுடைய தேவஸ்தான தலைவராக விளங்கிக் கொண்டு இந்த மாநாட்டினை 4வது மாநாடாக உலக ஒருங்கிணைப்பாளராக இருந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாராட்டுக்குரிய காஞ்சி நடராஜா அவர்கள் மேடையில் இருக்கின்ற அனைவருக்கும் நமக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். 14 நாடுகளில் இருந்து வருகை வந்திருக்கின்ற பேராளர்கள், மற்றைய ஆதீனங்கள் இன்னும் 2 நாட்களில் பல்வேறு தலைப்புகளிலும் நூல் வெளியீட்டுகளிலும் கலந்து கொள்வதற்காக வருகை கொண்டிருக்கின்ற பேரூராஜன், சிறுவையாஜன் போன்றவர்கள், திருக்கூட்டத்தை அடியவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், இந்த 300 கட்டுரைகள் இதற்கு முன்பாக 1984ஆம் ஆண்டு 26வது மகா சன்னிதானத்தால் தொடக்கம் பெற்று
இது 5 இடங்களில் இந்த மாநாடு நடைபெற்றது. இது 6வது மகாநாடு. நாங்கள் இங்கே நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது, நீங்கள் எந்த வகையில் விரும்புகிறீர்களோ அது முழுமையாக செய்து கொடுக்கப்படும் என்று ஒரே வார்த்தையை சொல்லி நாம் அது என்று கேட்டு அதை தெரிவு செய்து இந்தந்த வகையில் இப்படியெல்லாம் செய்யலாம் என்று அவர்களே முழுமையாக இருந்து இந்த பணியை செய்கிறார்கள். கண்டிப்பாக வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த விழாவை கொண்டார்கள். நேரு ஆளுநர் அவர்கள், மத்திய அமைச்சர் அவர்கள் இருவரும் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக இங்கே வருகிறார்கள். நம்முடைய ஆதீனத்தில் குறுமுதல்வர் அறிவு என்பது இறைவனுக்கும் அறிவு என்றுதான் பெயர், உயிர்களுக்கும் அறிவு என்றுதான் பெயர். ஆனால் ஒரு வித்தியாசம், இறைவன் பேரறிவாளன், நாம் சிற்றறிவுடையோம். ஆனால் தான் என்னை அறிவு என்றான், என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான், என்னை முன்னி பாரா மறைத்ததுவே பாசம் என்றான். சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் என்பது முடிந்த முடிவு. என்னுடைய தருமையாதனுக்கு முடிவுள்ளவர் கர்நாடக மன்னரை சந்திக்க சென்றிருந்த போது, உங்கள் ஆதீனத்து அடியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்கிறார்கள் என்று கேட்டபோது, ஒன்று மத தொய்வா உபச்ச வாழ்க்கை எல்லாம் என்று சொன்னார். உடனடியாக அந்த மன்னர் 1000 பேர் நிலங்கள் எழுதி கருணையே குருவாய் தேருடன் ஊரும் காட்டி உலகில் தோன்றும் திருவளர் மதுரை ஞான சம்பந்த தேசியன் திருவடி பணிவாவும் மங்கையை கருதி வளரும் பாதை வெளிப்படை வளமாடி பங்கையை தள்ளி பாண்டி மாதேவி பணி செய்தாலும் பரவ பொங்கலருவன் முதலாயனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கைய கண்ணி தன்னடும் அமர்ந்த ஆலமாயாவும் இதுவே பாரதத்தாயை பணிந்து வணங்கும்